அன்பும் சிவகாமியும் சேர்ந்து அந்த வெண்ணிலாவ வீட்ட விட்டு தொரத்துனா நல்லாருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சிவகாமி அன்பு கிட்ட பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த வெண்ணிலா, சிவகாமி கிட்ட வந்து, "என்ன ஆன்டி அதான் அன்பு கண்மணி என் மனசுல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் அவர, நீங்க எதுக்கு கண்மணிய கூப்பிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு வெண்ணிலா கேட்டதும், "இங்க பாருடி, எனக்கும் என் பையனுக்கும் 1008 இருக்கும். நடுவுல நீ யாரு?" அப்படிங்கிறாங்க. "என்ன ஆன்டி என்ன போய் இப்படி கேட்கிறீங்க?" அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும், அன்பு இருந்துகிட்டு, "இவ கிட்டலாம் பேச முடியாதும்மா. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. "நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்காக என்னென்ன சூழ்ச்சி எல்லாம் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஆனா அன்போட அப்பாவும், பாட்டியும் இதெல்லாம் சொன்னா நம்பவே மாட்டாங்க. உன்ன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் உன்னால தான் அவங்க கம்பெனியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அப்ப தெரியும் அவங்களோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப நீ தாங்க மாட்ட அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. வெண்ணிலா இருந்துகிட்டு, "என்ன ஆன்டி என்ன பார்த்து இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு கெட்டது நெனப்பேனா? பாட்டிக்கு கெட்டது நெனப்பேனா?" அப்படின்னு வெண்ணிலா நல்லவ மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் உன்னுடைய நல்லவ நாடகம்லாம் அவங்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வேண்டாம். உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அன்போட வாழ்க்கைய பாழாக்கி இந்த வீட்ட விட்டு போன. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க? இந்த மாதிரி என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிஜமாவே உனக்கு சாப்பாட்டுல விஷத்த வச்சு கொன்றுவேன் ஜாக்கிரத." அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, "ஆன்டி நீங்க கண்மணியும், அன்புவையும் சேர்த்து வைக்க பார்க்குறீங்க. ஆனா அது நிஜமாவே நடக்காது. கூடிய சீக்கிரம் கண்மணிய அன்பு தூக்கி எறிஞ்சுட்டு என்ன ஏத்துக்கிற காலம் வரும். அப்ப நான் தான் இந்த வீட்டோட மருமகளா வருவேன்." அப்படின்னு இங்க வெண்ணிலா சேலஞ்ச் பண்றாங்க. உடனே சிவகாமி இருந்துட்டு, "அப்படி ஒண்ணு நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் என் பையன நீ கல்யாணம் பண்ணிக்கவே விட மாட்டேன். எக்காரணத்த கொண்டும் நீ என் பையனோட வாழ்க்கையில வரவே முடியாது. அன்போட பொண்டாட்டி கண்மணி மட்டும் தான்." அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. உடனே, "சரி ஆன்டி நீங்க சொன்னத நான் சேலஞ்சா எடுத்துக்கிறேன். கண்டிப்பா உங்க பையன நான் கல்யாணம் பண்ணி தான் ஆவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா சொன்னதும், "பாப்போம்டி" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.